நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த அற்புதத்தின் நேரத்திலே ஜோஸ்வா டிவி மூலமாக உங்களை பார்க்க உங்களுடைய குடும்பங்களுக்காக செபிக்க கர்த்தர் நல்ல ஒரு கிருபையை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஜோஸ்வா டிவியிலே அற்புதத்தின் நேரம் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். அதில் நீங்கள் பாருங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி, அப்பா பிதாவே, குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த அற்புதத்தின் நேரமாக என்னோடு கூட பேசுகிற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த வல்லமை கடந்து போகட்டும். இயேசுனுடைய வல்லமை கடந்து போகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய கரம் கடந்து போகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே கடந்து செல்லுவதாக. இந்த அற்புதத்தின் நேரமாக பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், குழப்பங்கள், பிள்ளைகள் மூலமாய் வருகிற, கணவர் மூலமாய் வருகிற, சத்துரு மூலமாய் கொண்டு வருகிற எல்லா பொல்லாத தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி நான் செபிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ஜீசஸ், அல்லேலூயா. இந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். என் கண்களால், ஆவி கண்களை நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சுசீலா, சுசீலா, ஆமே, உன் மகனை நினைத்து நீ கலங்குறாய். என் மகனுக்கு படிப்பே இல்லையே, ஒரு கிளாஸில் 3 வருஷம் படிக்கிறான், ஞானமே இல்லையே, என் பிள்ளைக்கு ஞானமே இல்லையேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சுசிலா, உன் மகனுக்கு விசேஷமான ஞானத்தை இயேசு வைக்கிறார். இந்த அற்புதத்தின் நேரம் மூலமாக கர்த்தர் வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்கிறார். இன்னைக்கு உன் பிள்ளைக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்து படிப்பில் மேன்மையான காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான சாராள், நீ என்னுடைய மகள் அமேன் மனநிலை பாதிக்கப்பட்டவளாக இருக்கிறாளே, மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் என் மகள் இருக்கிறாளே என்று சொல்லி கலங்கி நிற்கிறாய். 10 வயசு வரை என் மகள் நல்ல பேசினா, நல்லா இருந்தால், 12வது வயசில் என் மகள் மனநிலை பாதிக்கிறது போல என் மகள் இருக்கிறாள் என்று சொல்லி இந்த அற்புதத்தின் நேரத்திலே நீ கலங்கி நிற்கிறாய். இன்னைக்கு கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். சாராள், இன்றைக்கு உன் மகளை தொடுகிறாள். இன்னைக்கு இயேசுனை தொடுகிறார். இன்னைக்கு அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த மகள் மேலே தேவனுடைய அக்கினி கடந்து வருகிறது. அவள் எழுந்து பேசுவாள், அவளுடைய வேலையை செய்வாள். உன் நினைத்தது போல அல்ல, இயேசு அவளை நினைத்தது போல செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியிலே 44ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனம் சொல்லுகிறது. அதில் 3வது வசனம் பின்பாகம் சொல்லுகிறது, உன் சந்நிதி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் சந்நிதி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலனை கொடுக்கிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.
நம்முடைய இல்லத்தில் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் கலங்கி நிற்கலாம். ஆரம்ப ஜெபத்தில் சிஸ்லாவுடைய மகனுக்கு விடுதலை கொடுத்தவர், ஆரம்ப ஜெபத்தில் சாராளுடைய மகளுக்கு விடுதலை கொடுத்த தேவன், அற்புதத்தை தேவன் இன்றைக்கி நம்முடைய இல்லத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில், மகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் நான் என் பிள்ளைகள் பின்தங்கி இருக்கிறார்களே, மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்களே. அநேக குடும்பங்கள் அப்படித்தான் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு மூல வளர்ச்சி இல்லாமல், பிள்ளைகள் ஊனமுற்ற பிள்ளைகளாய், சில உறுப்புகள் பலனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறார். கடந்த நாட்களில் நான் ஒரு இல்லத்துக்கு ஜெபிக்க போகும்பொழுது ஒரு குடும்பத்தார் கண்ணீரோடு கூட சொன்னாங்க, ஐயா பிறந்து 6 மாதம் ஆகிறது, பிள்ளை ஒரே அளவை அழுதி கொண்டே இருந்தது, எங்களால் பார்க்க முடியலை. மருத்துவர்கள் எவ்வளோ டெஸ்ட் பண்ணி எவ்வளோ மருந்துகளை கொடுத்து அந்த அழுவ சத்தத்தை என்ன செய்கிறது என்று சொல்லி மருத்துவம் பார்த்தாங்க. கடைசி டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது பிள்ளைக்கு சுகர் என்று சொல்லி நாங்கள் கண்டுபிடித்தோம். 6 மாதம் பிள்ளைக்கு சுகர். தாய்க்கு சுகர் இல்லை, தகப்பனுக்கு சுகர் அல்ல, பிள்ளைக்கு சுகர், பிறந்த பிள்ளைக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்நிதி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலேயும் என் ஆவியின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நீ நம்முடைய பிள்ளைகள் சந்நிதிகளை ஆசிரிக்கப்பட வேண்டுமானால் இந்த அற்புதத்தின் நேரமாக மூலமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கூட பேசுகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்க வேண்டும். உன் பிள்ளைகளை ஜெபிக்கும் பொழுது, பிள்ளைகளுக்காக நம்ம தரப்பில் நிற்கும் பொழுது, உன் சன்னதி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலேயும் என் ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 128வது சங்கீதத்தில் அதில் 6வது வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பார்களா. அதில் 3வது வசனத்தின் பின்பாகம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் ஒளிபுறமான கண்டுக்குட்டிகளைப் போல் இருப்பார்களா. இன்றைக்கி அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய சந்நிதிகள் இருக்கிறதா? எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும், எவ்வளவு உணவுகள் கொடுத்தாலும், எவ்வளவு சத்தான உணவு கொடுத்தாலும் பிள்ளைகள் குச்சி போட மெலிஞ்சி இருந்து எலும்பு தெரிகிறது போல பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் 28வது சங்கீதத்திலே 3வது வசனத்தின் பின்பாகத்தில் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் ஒளிபுறமான கண்டுகுட்டிகளைப் போல் இருப்பார்கள். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், சந்நிதிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீங்களும் நானும் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்க வேண்டும். பிள்ளைகளுக்காக திறப்பில் ஜெபிக்க வேண்டும். அநேக குடும்பங்களை பார்க்கிறோம், பிள்ளைகள் மூலமாக சமாதானம் இல்லை, பிள்ளைகள் மூலமாக மன உளைச்சல் தான், மனவேதனை தான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருகிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு சண்டை போட்டு வராங்க. கல்லூரிக்கு கடந்து போகிற பிள்ளைகள் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வராங்க. பிள்ளைகள் மூலமாக ஆலயத்துக்கு போக மாட்றாங்க. இப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பிள்ளைகளை நினச்சி கலங்கி நிற்கிறீங்க. அதுதான் யோவான் 14:1 சொல்லுகிறது, உன் இதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலேயும் விசுவாசமாயிரு, என்னிடத்திலேயும் விசுவாசமாயிரு. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் சந்நிதிகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். 3 மணிக்கெல்லாம்
நம்முடைய பிள்ளைகள் எழுந்திருந்து பிள்ளைகள் வேதத்தை வாசித்து ஜெபித்து பிள்ளைகள் அதுக்கப்புறமாக பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் ஆயத்தமாகப்படும் பொழுது உன் சந்நிதி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலேயும் என் ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் எத்தனை மணிக்கு எழும்புகிறாங்க? 7 மணிக்கு எழும்பி நிற்கிறாங்க. 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுமானா 7 மணிக்கு எந்திரித்து அவசரமாக அவங்களுடைய வேலையை செய்து முடித்து விட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறாங்க, கல்லூரிக்கு ஓடுறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை, ஒரு ஜெபம் இல்லை. ஆனால் அன்னாளுடைய மகனை பாருங்க, அவள் ஆலயத்தில் கொண்டு போய் ஒடுக்குறவரால் அந்த நேரம் இயேசுனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே, இயேசுனுடைய ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே அந்த சாமியில் கடந்து போகிறான். ஆனால் ஆலயத்துக்குள்ளே இருந்து அவன் வளரும் பொழுது அவன் மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது, அவன் மேல் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இருந்தது. வேதகத்திலே பார்க்கிறோம், அவன் ராஜாக்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறவனாக காணப்படுகிறான். இன்றைக்கி இப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம வைத்திருக்கிறோமா? அன்னாலே போல் ஒரு மகனை சாமுவேலை போல நம்ம பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்கள் சொல்ல வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தில் இருந்து சத்தியத்தை சொல்ல வேண்டாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆமென், உன் சந்நிதி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். உன் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம பிள்ளைகள் மேலே கடந்து வரணும். அதுதான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது யூதாவிலும் சமாரியிலும் இஸ்ரேல் பூமியின் கடைசி முத்தமும் நீ சாட்சியாக இருப்பாயின்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் மேலே அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும், பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவினாலே நம்முடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையிலே துதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால், அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம பிள்ளைகள் இருக்குமானால் உன் சந்நிதி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலேயும் என் ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், நானே வீடுகளில் போய் நான் ஜெபிப்பது உண்டு. இந்த சத்துரு பிசாசினால் பிழைக்கப்பட்டவங்க, பிலிசுனி கட்டினால் பாதிக்கப்பட்டவங்க, கைகாலுக்கு செயலிருந்து போனவங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அநேக வீடுகளுக்கு கடந்து சொல்லியிருக்கிறேன், அநேக வீடுகளுக்கு கடந்து சொல்லித்து கொண்டு இருக்கிறேன். அதனால் எனக்குடைய அனுபவத்திலே நான் உங்கள் மத்தியிலே நடந்த சம்பவத்தை மூலமாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஒருடைய குடும்பத்துக்குள்ளே நான் கடந்து போயிருந்தேன். அப்போது ஒரு வாலிப தம்பி உடம்பு சரியில்லாமல் படுக்கையிலே இருந்தான். அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலவீனம் என்று சொன்னால், சாப்பிடுற சாப்பாடு தொண்டைக்குள்ளே இறங்காது, சாப்பிடவே முடியாது. இன்று பார்த்தால் அவன் வாயை திறக்கவே முடியாது. வாய்க்குள்ளே போட்டுனது போல 2 உதடும் ஒட்டிரும், பசை போட்டு ஒட்டினது போல. 3 நாட்கள் வேதனையோடு கூட இருந்தான். உணவு சாப்பிடாம, தண்ணி உள்ளே இறங்காம, ஏனென்றால் வாயை திறக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையுடைய படுக்கையில் இருக்கும் பொழுது 3வது நாள் என்னை அந்த குடும்பத்தார் கூப்பிட்டாங்க. ஐயா, 2 நாட்கள் மகன் படுத்திருக்கிறான், 3வது நாள் ஆகிறது, அவன் வாயை திறக்க முடியலை, எதுவுமே சாப்பிட முடியலை, அவனால் பேச முடியலை, படுக்கையில் இருக்கிறான் ஐயான்னு சொல்லி அவனுக்காக கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு போனேன். அவனுக்காக ஜெபிக்கும் பொழுதுக்கு முன்பாக முழங்கால நின்று 2 கைகளை
அண்ணான் வானத்தை நோக்கி தூக்கி, ஆண்டவரே ஏன் என்று சொல்லி கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், பைபிள் வாசிக்க அவங்க அம்மா சொல்லுவாங்க, பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் பைபிள் வாசிக்கிறேன் என்று சொல்லி பைபிளை விரித்து அதுக்கு மேலே செல்ஃபோனை வைத்து வெளியே சவுண்டு இல்லாமல் சத்தம் இல்லாமல் அதில் வெளிச்சம் வராமல் அவன் செல்ஃபோனில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருந்தான். அம்மாட்ட கேட்டு அம்மா பார்த்தா என் பிள்ளை பைபிள் வாசிக்கிறான்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் அவன் செல்ஃபோன் பார்த்ததுனால, அவன் சாதாரணமாக செல் பார்ப்பதுனால ஆண்டவர் அவனை கண்டிக்கவில்லை. பரிசுத்த வேதாகத்தை குள்ள வைத்து அவன் செல்லை பைபிள் வாசிக்கிறது போல அவன் செல்ஃபோன் பார்த்ததுனால பைபிள் இருக்கிற சத்தியமான வார்த்தை அவனை பலவீனமாக்கிச்சு. அவனுடைய வாய்கள் திறக்க முடியலை. 2 கைகள் அவனால் மடக்கிட்டு நிமிர்த்த முடியலை. கண்ணில் மட்டும்தான் கண்ணீர் வருகிறது. ஆண்டவர் சொன்னார், அவன் காதுலை சொல்லு, இப்படிப்பட்ட சம்பவத்தை நீ செய்தாய், அதை நீ ஒப்புக்கொடு, அது மனம் திரும்ப சொல், அந்த பாவத்தை அறிக்கை விட சொல், அவனுக்கு நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொன்னார். அந்த தம்பியினுடைய காதிலே சொன்னேன். அவன் கண்ணிலிருந்து வந்த கண்ணீரை பார்த்தேன். அந்த கண்ணீருக்குள்ளே அவன் பாவத்தை அறிக்கை விட்டான். செபித்து விட்டு கண்ணை மூடி திறக்கிறேன், அவன் எழுந்து அம்மாவோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். அவன் தாயாரோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். எனக்கு பசியாக இருக்கிறது, ஆகாரத்தை கொடுன்னு சொல்லி. நம்ம வீடுகளில் நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறா? பயபக்தியோடு கூட இருக்கிறவா? வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகத்தை சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருந்தால் உன் சன்னதி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலேயும் என் ஆவியும் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக இந்த அற்புதத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட உன் வீட்டில் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேதத்தை வாசிக்க சொல்லுங்கள், ஜெபிக்க சொல்லுங்கள், ஆலயத்துக்கு போய் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கட்டும். உன் சந்நிதி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலேயும் என் ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நானே இயேசு ஜீவப்ப ஒளித்தின் மூலமாக நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் பார்த்து ஒவ்வொரு வேலை புதன்கிழமையிலையும் 6:30 மணிக்கு நீங்கள் பார்த்து அந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த வார்த்தை அநேக ஜனங்களுக்குள்ளே கடந்து போனதுக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளையும் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறாங்கப்பா. சீலா, நீ கண்ணீரோடு கூட இருக்கிறாய். என் கணவன் குடியாரனாக இருக்கிறானே, மதுவுக்கு அடிமையாக இருக்கிறானே, அவன் உழைத்த பணங்கள் எல்லாம் மதுவுக்கே போகிறதே. என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன், என் பிள்ளைகளை நான் எப்படி ஆளாக்குவேன் என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிற சீலா, இன்றைக்கி இயேசு உன்னை வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறார். உன் சந்நிதி மேலேயும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதம். இன்றைக்கி உன் கணவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். அந்த மதுவிலிருந்து விடுதலை கொடுத்து உன் பிள்ளைகளோடு கூட
உன் கணவன் சந்தோஷமாக இருப்பார் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தின் வேளையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.